ராசிபுரம் கிஷோர். நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா ஸ்டேஷனில் தான் இருக்கோம், ஜங்ஷனில். வந்து வந்தே பாரத் வருது. அந்த ட்ரெயினை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சீக்ரெட் பாதை இருக்குது, அந்த பாதைக்கு போயிட்டு அப்படியே அங்கே ஒரு இதில் மீன்லாம் வளர்த்துறோம், அங்கே அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்புறது தான். வந்து வந்தே பாரத் வரோம். வந்து டைம் என்னென்னா 8:44 ஆகுது டைமு. வந்து 9 மணிக்கெல்லாம் வரும், 9 மணிக்கு கரெக்டாக வரும். 9 மணிக்கு வரும்போது கரெக்டாக வரும். ராசிபுரம் ஜங்ஷன்லாம் வந்திங்கன்னா என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா, தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்குது. அதுக்கப்புறமா பெஞ்செலாம் இப்போ ரோட்டரி கிளப்லேருந்து கொஞ்சம் அமுச்சிருக்காங்க, நிறையா இருக்குது. அப்புறமா அவங்க ஒரு கடை வச்சுருந்தாங்க, இந்த மோடி அவருக்கு மோடி ஃபோட்டோ போட்டு ஒரு கடை இருக்குது, அந்த கடையை வச்சுருக்காங்க. இப்போ எடுத்துட்டாங்க, எதுவுமே இல்லை தானே, எதுவுமே இல்லை. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். உங்களுக்கு ட்ரெயின் வருமா கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கட் பண்ணுறேன், கட் பண்ணிட்டு ட்ரெயின் வரப்போ காமிக்கிறேன். இப்போ வந்து என்ன ஃபாஸ்ட்டு மட்டும் போகுதுன்னு பாருங்க, என்ன ஃபஸ்ட்டு மட்டும் போகுதுன்னு பாருங்க. பறந்து வேற போறாடா, புடுறா புடுறா பிடிச்சிக்கடா. அடுத்தது சீக்ரெட் பாதைக்கு தான் போகிறோம். சீக்ரெட் பாதைக்கு போகலாம். அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே இது ஸ்டேஷன் மாஸ்டர் வந்துட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெண்டு தான். அதில் ஒரு பயம், திட்டுவாங்கண்ணே. சரி வாங்க அப்படியே நேரம் போ. ஆமாண்டா, ஸ்பீடாக போவோம், ஸ்பீடாகவும் போவோம். அதுக்கப்புறமா கூட்ஸ் இது கூட பரவாயில்ல, கூட்ஸ்லாம் போச்சுன்னா வச்சுக்கோங்க, காற்று எப்படி திரும்ப இந்த மரமே அப்படியே சாயிற மாதிரி இருக்கும். கூட்ஸ்க்கு இதுக்கு சண்டை வச்சா கூட்ஸ் தான்டா ஜெயிக்கும். ஆமாண்டா, கூட்ஸ் அந்த இது இருக்குல்ல வேக் 7 அந்த ட்ரெயினுக்குலாம் அவ்வளோதான். போயிட்டு அங்கே பெரிய வெள்ளாங்க இருக்கு, கமெண்ட்றான் இங்கே ரேட்டு கூட தான் வச்சுருக்கேன். மரமே சாயிற மாதிரி இருந்துச்சுடா அன்றைக்கி கூட்ஸ் போகிறப்ப. அதுக்கப்புறமா வேக் 9 இருக்குது, ஒயிட் கலர் ட்ரெயின் இருக்கும்ல, வெள்ளை கலரில் ட்ரெயின், இது அங்கே நார்த்தில் ஓடணும். அதெல்லாம் எப்படி திரும்ப போவான், இப்படி இங்கே சொடக்கு போடுற நேரத்துக்குள்ளே தாண்டிடும் சேஸ்டனே. அதை தான் அந்த ராமேஸ்வரம் ட்ரெயின் போவோம். இங்கே நைட்டு ஒரு எத்தனை மணிக்கு 8-8:30 போவோம். என்ன ஸ்பீடு தருமா, செம்ம ஸ்பீடு போவோம். சீக்கிரம் 11 அங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்க, ராசிபுரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஜங்ஷனில் 11 இருக்குமா, 11 இருக்கா, அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இருங்க வரேன். இப்போ வந்து ட்ராக்கை தாண்டிடும், தாண்டிடும், ஒரே குதிச்சிடும். அப்படியா 11 நம்பர் இருக்கா, 11 நம்பருக்கு அப்படியே வந்தீங்கன்னா 11 நம்பருக்கு ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு அப்படியே லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு பாதம் இருக்கும். இங்கெல்லாம் ரொம்ப குண்டாக இருக்கவங்களாம் போக முடியாது, ஒல்லியாக இருக்கவங்க தான் போக முடியும். இவனை மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லைனா என்ன மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. ரொம்ப குண்டாலாம் இருந்தால் இதுக்கெல்லாம் வர முடியாது. இங்கே படிக்கட்டு மாதிரி இருக்கும், அப்படியே இருந்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி இருக்கும், அப்படியே இறங்கி போகணும். அங்கே வராதிங்க, ஏன்னா அங்கே வந்து உடும்பு இருக்குது. உடும்பு பிடிக்கிறீங்கன்னா வாங்க. உடும்பு நிறைய உடும்பு இருக்கும், ஏன்னா இவன்ட்ட கேட்டு உடும்பு இருக்குது தானடா.
படிக்கட்டில் இறங்கி வந்தாச்சு. இறங்கி வந்தீங்கன்னா இப்படி ஒரு பாதை போவோம். அப்புறமா இப்படி நேராக போய் அப்படி வளைஞ்சிட்டு வந்து பார்க்க போவோம். இப்போ இதில் இது எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா என்னடா அது எங்கடா சும்மா டாய்லெட் போகிறது அந்த மாதிரி தானே வருவாங்க. ஆ காட்டூர் ரோடு போவோம். இப்படியே போனால் காட்டூருக்கு போயிடலாமா? இப்படியே போனோன்னா காட்டூருக்கு போயிடலாமா? இது வந்து இங்கே 2 பாதை போவோம். இந்த 2 பாதை வந்து இது சும்மா அங்கே எதுவும் போதா? சரி சரி, இங்கேருந்து வந்தோமா, இங்கே வந்துட்டு இங்கே ஒரு பாதை போவோம். அப்படியே போய் அப்படி போயிடும். இது போய் அங்கே காட்டூர் போகுது. காட்டூர் போயிடுச்சு. காட்டூர் போவோம். அப்புறமா நம்மளோட மீன்கள்லாம் இங்கே தான் இருக்குது. என்ன ப்ரோ டிச்சை காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் டிச்சில் இல்லைங்க, டிச்சு தான். ஆனால் இப்போ தண்ணியெலாம் ஓடுறதில்ல. மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நிற்கிது. மீன்லாம் நிறைய இருக்கும். பாருங்க மீன் வந்துட்டு போகுது. அப்புறமா இங்கே என்னடா அது இங்கே வச்சுருக்காங்க 6 அந்த இடத்துல உடும்பு இருக்கும். எங்கே? இந்த இடத்துல உடும்பு இருக்கு. அந்த இடத்துல உடும்பு இருக்கான். ஆமாம், இது எதுக்கு 64ன்னு சொல்லி இப்படி ரைட் எடுத்துருக்காங்க? ரயில்வே ஸ்டேஷன் இல்லைடா, 64 இப்படி போட்டிருக்காங்க. தெரில ஏதோ ஒரு வேறுங்க. அங்கேருந்து எங்கே வருது, அங்கேருந்து வந்து இப்படி இங்கே போய் அப்படி கிராஸ் ஆகிரும் ஜங்ஷன். இப்படி அடியில் இறங்கிற இது இறங்கணுன்னா என்னடா ஆகும்? முள் அதிகமாக இருக்கும். ஆமாம், அங்கே பாருங்க சைடில் முள் அதிகமாக இருக்குது. அப்படியே இங்கேருந்து இப்படி பார்க்க இன்னமும் ஏற்காடில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. வாங்க அப்படியே கீழே இறங்கி போகலாம். இதோ அங்கே பாருங்க, இங்கே கிராஸ் ஆகி அப்படியே அங்கே போகுது. அங்கே போலையாடா தண்ணி, அப்படியே நிற்கிதுடா. போல அப்படியே தேங்கி தாங்க நிற்கிது, எங்கேயும் போகல. அந்த சைடெலாம் போகல, ஆனால் அந்த சைடு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இவ்வளோ பெருசு போட்டிருக்காங்க. தண்ணி என்னமோ இது வரைக்கும் ஹைட்டுக்கு போகிற மாதிரி, இது வரைக்கும் ஹைட்டுக்கு போகிற மாதிரி. மீன் இருக்கும் ஆனால் தெரியாது. கிட்ட வந்தீங்கன்னா தெரியும். நீங்களே நேரடியாக வந்தால் தெரியும். ஆமாம், வீடியோவில் பார்த்தா தெரியாது. ஆனால் அங்கெல்லாம் வெள்ளை கலரில் மீன் இருக்கும். ஆமாம், மீசை மீன்லாம் இருக்கும். கை சொட்டுக்கெலாம் இருக்குது. அதா இவ்வளோ பெருசு இருக்குது. இவ்வளோ பெருசுக்கெலாம் இருக்குங்க. இவ்வளோ பெருசுக்கு நான் பிடிச்சிருக்கேன். மெயினாக ஒன்று தண்ணியில் நான் பிடிச்சிருக்கேன். மெயினாக உடும்பு தான் இருக்கும், அவ்வளோதான். உடும்பு இருக்கும், இருந்தாலும் நான் அதெல்லாம் தூண்டில தான் பிடிச்சேன். ஆமாம், நீங்கள் கீழே வந்து கையில் பிடிச்சிடாதீங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் கையிலையும் பிடிக்கலாம், இருந்தாலும் நீங்கள் பிடிச்சிருக்கலாம் இருந்தாலும் பிடிக்கலாம். ஆமாம், நீங்கள் பிடிக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா வந்து பிடிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிக்க தெரியும்னா வந்து பிடிக்கலாம். எங்களுக்கு பிடிக்க தெரியும். எங்கள் அப்பா அது வேலைக்கு தான் போகிறாரு, பாம்பு பிடிக்க. சும்மா சொல்கிறாங்க, இவனோட ஃப்ரெண்டு தாங்க பாம்பு பிடிக்க உடும்பு பிடிக்க போகிறாரு. இவங்க அப்பா வந்து பெயிண்டரு. எங்கள் அப்பா உடும்பு பாம்பு பிடிப்பாரு, இருந்தாலும் இப்போ பெயிண்ட் அடிக்க போகிறாரு. ஆமாம், யாரெல்லாம் உடும்பை பார்த்துறீங்களோ லைக் பண்ணுங்கள், யாரெல்லாம் உடும்பு சாப்பிட்றீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து இதோட டாஸ்க் முடியுது. சாரி, டாஸ்க்கு போயிட்டேன். வீடியோ முடியுது. இப்போ அடுத்த இதில் பார்ப்போம். பாய் பாய்.